وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكمه العزيز: والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم بما كانوا بآياتنا يظلمون. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மத்தா என்று கூறுகிறார். மத்தா என்று சொன்னால் அனுபவிக்கக்கூடிய அற்ப சுகம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் நம்முடைய பெயரையும் புகழையும் சேர்க்க, அதை அதிகரிக்க என்னென்னமோ செய்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்னமோ அட்டூழியங்கள், அநியாயங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த உலகத்துடைய வேல்யூ, அதனுடைய பெருமதியை நாம் உணர்வது கிடையாது. இந்த உலகத்தில் நாம் இங்கு இந்த நாட்டிலே வந்திருக்கிறோம் என்றால் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கிறோம். சம்பாதிக்கும் பொழுது நாம் வருமானத்தை எதிர்பார்த்து அந்த வருமானத்தை நமக்கு தரக்கூடிய நம்முடைய ஸ்பான்சர்ஸ் அல்லது முதலாளிகள் ஆகிய நபர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களிடமிருந்து பெருமதியை எதிர்பார்த்து உழைக்கிறோம். அவர்களுடைய தரக்கூடிய பெருமதியை பெரும் விஷயம் என்று கருதுகிறோம். இன்னும் அதிகமாக நமக்கு தருவார்கள் என்பதற்காக வேலை நேரம் முடிந்த பிறகும் ஓவர் டைம் என்று சொல்லிக்கொண்டு அதிக நேரம் உழைக்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் லீவு நாட்களை பயன்படுத்தாமல் அந்த லீவு நாட்களை வேலை செய்தாலும் அதுக்குண்டான வருமானம் வரும், அதுக்குண்டான சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக லீவு நாளையும் பயன்படுத்தாமல் அந்த லீவு நாள்ல கூட உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறோம். அந்த லீவு நாளையும் பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் ஏன் என்று சொன்னால், எந்த முதலாளியை நாம் நம்பி இருக்கிறோமோ, எந்த முதலாளிக்கு நாம் வேலை செய்கிறோமோ, எந்த தலைவனுக்கு வேலை செய்கிறோமோ, எந்த பொறுப்பாளருக்கு வேலை செய்கிறோமோ, அவரிடமிருந்து பெருமதியை, வெகுமதியை எதிர்பார்த்து தான் செய்யணும். காரணம், அந்த வெகுமதி மிக பெரியது, அவர் தரக்கூடிய அந்த பெருமதி மிக பெரியது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், فما أوتيتم من شيء فمتاع الحياة الدنيا.
இந்த உலகத்திலிருந்து நீங்க எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டீர்களோ அதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களாகும். ஈமான் கொண்டு தன்னுடைய ரப்பு மீது தன்னுடைய அனைத்து காரியங்களையும் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதுதான் சிறந்ததாகவும் என்றென்றும் நிலைத்திருப்பதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இரண்டு நபர்களை பிரித்து காட்டுகிறார். உலகத்தில் உள்ளதை பெரிதாக எண்ணக்கூடியவர்களையும் மறுமையில் உள்ளதை பெரிதாக எண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் உள்ளவர்கள் இது உலகில் வரக்கூடிய வருமானம், சம்பாத்தியம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாவற்றையும் பெரிதாக கருதுவார்கள். ஆனால் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை தன்னுடைய முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த மக்களோ இது எல்லாம் ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். மறுமையில் அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியைத்தான் மிக பெரிதாக கருதுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமா மக்களாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த நற்கூலியின் முக்கியத்துவத்தை நாம் எண்ணி பார்க்கவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. அருமை சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய வெகுமதியான அவனுடைய நற்கூலியை பெறுவது மிகவும் சிரமமான காரியம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய நற்கூலியை பெறுவது என்பது மிக இலகுவான காரியம். ரொம்ப ரொம்ப லேசாக அல்லாஹ்வுடைய நற்கூலியை பெற்றுக் கொள்ள முடியும். உலகத்திலாவது கஷ்டப்படணும், உழைக்கணும், கிடைக்க வேண்டிய சமயத்தை கிடைக்காது. சில சமயங்கள்ல சம்பளத்துக்காண்டி காத்திருக்க வேண்டியது வரும். சில சமயங்கள்ல சம்பளம் கிடைக்காது. சில நேரங்களில் 3-4 மாசம் சம்பளம் பிற்பை தரப்படும், ஒட்டுமொத்தமா தரப்படும். கஷ்டப்படுவோம். குடும்ப குட்டிகளை நம்ம நம்பியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்முடைய வருமானத்துக்கு காத்திருந்து அவர்களையும் நாம் கஷ்டப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரை உடனடியாக நற்கூலியை தருவதற்கு வல்லவன். உடனடியாக நம்முடைய காரியங்களுக்கு, நற்காரியங்களுக்கு, நல்லறங்களுக்கு கூலியை தருவதற்கு போதுமானவன். அல்லாஹ்விடத்தில் என்றைக்குமே ஏமாற்றுதல் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மறுமையில் நற்பாக்கியத்தை பெறுவது என்பது, மறுமையில் நற்கூலியை பெறுவது என்பது, அல்லாஹ்விடம் நற்கூலியை பெறுவது என்பது மிகவும் இலகுவான காரியம், சிரமமான காரியம் அல்ல. இது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடம் பெறக்கூடிய நற்கூலி தான் நாளை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் உள்ள வசனத்தை சொல்லிட்டேன். இந்த உலகத்துல எதுவெல்லாம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோமோ எல்லாமே இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள் என்பதெல்லாம் சொல்லி காட்டினேன். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டினா அந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொல்லி காட்டினார். அப்போ அல்லாஹ்வுடன் கிடைக்கக்கூடிய நற்கூலி, அந்தஸ்து, உயர்வு, பாராட்டு, பெயர், புகழ், பெருமை இதுதான் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் சிறந்ததாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நமக்கு பெரும்பாலான மக்கள் அதிகமான பாவங்களில் ஈடுபட்டு அதையும் மூழ்கி இருந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிப்பதற்கு காரணம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி, அந்த பொருளாதாரம், அந்த வருமானம், அந்த பெயர், புகழ் எல்லாம் தான் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற காரணமாகத்தான். எனவே அருமை சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம் நினைவு கொண்டு வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், فمن ثقلت موازينه فاولئك هم المفلحون ومن خفت موازينه فاولئك الذين خسروا انفسهم بما كانوا بآياتنا يظلمون. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்றைய தினம் உண்மையான தராசு இருக்கும். மறுமையில் உண்மையான தராசு இருக்கும். உண்மையான முறையில், நீதியான முறையில் ஒவ்வொருவருடைய அமல்களும் நிறுத்தப்படும். அந்த நேரத்தில் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய எடைகள் கனமாக இருக்கின்றதோ ஃபஉலாயிக ஹும் முஃப்லிஹூன், அவர்களால் வெற்றி பெற்றவர்கள். வமன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய எடைகள் தாழ்வாக இருக்கின்றதோ, குறைவாக இருக்கின்றதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யظلمون,
அவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணித்து நிராகரித்து மறுத்து அநியாயம் செய்த காரணமாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். அப்போ ஒரு மனிதன் மறுமையில் கிடைக்கக்கூடிய நற்கூலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாக இருக்கிறான் என்றால் உலகத்தினுடைய கூலியை மிக பெருசாக கருதுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்கிறான் என்று அர்த்தம். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, பாக்கியசாலிகள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டு அவனுடைய தூதரையும் நம்பி விசுவாசித்து வாழக்கூடிய மனிதன் தான் பாக்கியசாலி. அவனுக்கு அல்லாஹ் ரெட்டிப்பு கூலியை கொடுக்கிறான். ஒரு வசனம் சொல்லி காட்டுகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி யுஅதிகும் கிஃப்லைனி மின் ரஹ்மத்திஹி வ யஜஅல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய தூதர் மீது ஈமான் கொள்ளுங்கள். ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்னு தக்வா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று முதல் விஷயம். இரண்டாவது சொல்லுகிறான் அவருடைய தூதர் மீது ஈமான் கொண்டு வாருங்கள். இந்த ரெண்டு நீங்க செஞ்சீங்கன்னா அவனுடைய அருளில் இருந்து 2 பங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரெட்டிப்பு ரஹ்மத், ரெட்டிப்பு அருள் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும், அவன் உங்களுக்கு ஒரு ஒளியை ஏற்படுத்துவான். அந்த ஒளியை கொண்டு நீங்கள் செல்வீர்கள், நடப்பீர்கள், வாழ்வீர்கள். இந்த ஒளி என்ன? விரிவாக சொல்லும் பொழுது இந்த ஒளிதான் என்னது? ஹிதாயத். அல்லாஹ் தஆலா சூரா என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான். வலாக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. இந்த குர்ஆன் ஆகிய இந்த வேதத்தை நாம் பிரகாசமாக ஆக்கியிருக்கிறோம். அதை கொண்டு நம்முடைய அடியார்களில் யாரை நாடுகிறோமோ அவருக்கு நாம் என்ன செய்வோம்? அவரை நாம் நேர் வழியில் செலுத்துகிறோம், அவருக்கு ஹிதாயத் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் எல்லாம் செய்யலாம் ஒளியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரெட்டிப்பு நன்மையை நமக்கு வழங்கி ஒளியை ஏற்படுத்துவான், ஹிதாயத் என்ற ஒளியை நமக்கு கொடுப்பான். அதை வைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம், நடப்போம். மூணாவதாக வயஃபில்லக்கும் துனூபக்கும், அது மட்டுமல்ல உங்களுடைய பாவங்களையும் அவன் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனும் மிக பெரிய கிருபையாளனுமாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்து ஏன் இறங்கியது என்று நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனம் சொல்லி காட்டுற கசஸ்ல யூதர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். யூதர்கள் மூசாவை நம்பி, மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்பி அது ரெண்டு பேருக்கு ஈமான் கொண்டு அவர்கள் வாழ்ந்து பிறகு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் முகமதையும் நம்பி முகமது கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனையும் நம்பி ஈமான் கொண்டு வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 2 ரெட்டிப்பு நன்மை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்ற சூரத்துல் கஸஸ்ல உலாயிக யூத்தௌன வைதா யுத்லா அலைஹிம் வைதா யுத்லா அலைஹிம் காலு ஆமன்னா பிஹி இன்னஹுல் ஹக்கு மின் ரப்பினா இன்னா குன்னா மின் கப்லி முஸ்லிமீன். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காட்டப்படுமேயானால் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை நாங்கள் நம்புகிறோம், இந்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம், இதை மீது ஈமான் வைக்கிறோம், நிச்சயமாக இது எங்கள் ரப்பிடம் இருந்து வந்த உண்மையாக இருக்கின்றது. இன்னா குன்னா மின் கப்லி முஸ்லிமீன், நாங்க முன்னாடியே இதுக்கு கட்டுப்பட்ட நாங்க இருக்கிறோம், முன்னாடியே இந்த விஷயத்துல நாங்க கட்டுப்பட்டவராக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறார், இப்படிப்பட்ட யூதர்கள் அல்லாஹ் இறுதி தூதரை நம்பி, இறுதி கொடுக்கப்பட்ட அந்த இறுதி வேதத்தை நம்பி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் முஸ்லிம்களாக, ஏற்கனவே முஸ்லிம்களாக அவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது முஸ்லிம்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உலாய்கி உத்தவுன அஜ்ரஹும் மர்ரத்தைன் பிமா ஸபரு. அவர்கள் பொறுமையாக சகித்துக் கொண்டு வாழ்ந்த காரணமாக அவர்கள் 2 முறை அவர்களுடைய கூலி தரப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஒரு பண்பை சேர்க்கிறான். நன்மையை கொண்டு தீமையை யார் தடுக்கிறார்களோ நாம் அவளுக்கு கொடுத்தவற்றிலிருந்து
செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கும் என்ன ரெண்டு ரெண்டு முறை என்ன செய்யப்படும், அவருடைய கூலி கொடுக்கப்படுது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது யூதர்களில் ஈமான் கொண்டு வந்த அந்த நல்ல சாலிஹான அந்த மக்களை குறித்து அல்லாஹ் இறக்கிய வசனம். இந்த வசனம் இறங்கிய பிறகு ரெண்டு விதமான அறிவிப்பு இருக்கின்றது. யூதர்கள் வந்து பெருமை, அதாவது ஒரு 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 கர்வம் ஏற்பட்டது. எப்படி கர்வம் எப்படின்னா, சஹாபாக்கள் சந்திச்சா சொல்லுவாங்க, பாத்தீங்களா எங்களுக்கு உங்ககிட்ட விட ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒரு நன்மை கிடைக்குது, எங்களுக்கு உங்களுக்கு ஒரு நன்மை தான், எங்களுக்கு ரெண்டு நன்மை தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான் என்று ஒரு கர்வத்தோடு என்ன செஞ்சாங்க, ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு ஒரு கர்வம் கலந்த அந்த மகிழ்ச்சியோடு என்ன செஞ்சாங்க அவங்க சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. அல்லது இன்னொரு ரிவாயத் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் சூழலாட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இது அவங்களுக்கு மட்டும் ரெண்டு கூலி, எங்களுக்கு நான் ஒரு கூலி தானா என்று ஆதங்கப்பட்டு சொன்ன போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி யுதிக்கும் கிஃப்லைன் மின் ரஹ்மதி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழுங்கள், அவருடைய தூதர் மீது ஈமான் கொண்டு வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மையை, அவருடைய அருளிலிருந்து இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான், உங்களுக்கு ஒரு 100 என்ற பிரகாசத்தை ஏற்படுத்துவான், அதை கொண்டு நீங்கள் உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள், நடப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் வசதி வைக்கின்றான். பர்மை சகோதரர்களே, இந்த வசனத்தை அல்லாஹு ஜல்லல்லாஹு தஆலா ரெண்டு விதமான இரட்டிப்பு கூலி கிடைப்பதற்கு அல்லாஹ் ரெண்டு காரணத்தை சொல்லி காட்டுகின்றான். ஒன்று அல்லாஹ்வுடைய பயம் தக்வா, இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது. இந்த ரெண்டுல மிக முக்கியமான அம்சம் தக்வா. தக்வா இல்லை என்றால் ஈமான் இல்லை. தக்வா இல்லாமல் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை, ரசூல் மீது ஈமான் கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த தக்வா என்பது மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் ஈமான் என்ற அந்த விஷயம் வருது. இப்ப இந்த தக்குவாவை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய உபதேசம் செய்திருக்கிறார்கள், பல உபதேசம் செய்திருக்கிறார்கள். தக்குவாவை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கின்றது, நடக்கவும் செய்யணும். அந்த தக்குவா இருந்தால்தான் நம்முடைய எதுவாக இருந்தாலும் சரி, நாம தொழக்கூடிய தொழுகை, நாம செய்யக்கூடிய தர்மம், நாம் பேசக்கூடிய பேச்சு, வைக்கக்கூடிய நோன்பு, செய்யக்கூடிய ஹஜ், எந்த அமலாக இருந்தாலும், தஹஜ் தொழுகையாக இருந்தாலும், துஹா தொழுகையாக இருந்தாலும், தக்குவா இல்லாவிட்டால் அது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு அடிப்படையைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்ப இந்த தக்குவாவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உபதேசங்கள் செய்ததோடு நிறைய துஆக்களை ரசூல் செய்திருக்கிறார். கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் அவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு இறையச்சவுடையவரை பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட அல்லாஹ் அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் என்று சொல்றாங்க. உங்களை விட அதிகமாக அல்லாஹ் வணங்கக்கூடியவன் நான், உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான் என்று ரசூலுல்லாஹ் தன்னை பத்தி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு தக்குவாவில் ஊறி போன அந்த ஒரு மனித புனிதர் தக்குவாவுக்காக வேண்டி பல துஆக்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப செய்தார்கள் என்று சொன்னால் அது தன்னுடைய சஹாபாக்களுக்கும் சேர்த்துதான். சஹாபாக்களாக இருந்தால் என்றால் அவர்கள் நமக்கும் அந்த துஆ என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுல ஒரு துஆ தான், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு அதனுடைய தக்வாவை, இறையச்சத்தை நீ கொடுப்பாயாக. வ ஸக்கிஹா, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அந்த மௌலா அந்த கைரு மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் நீதான் சிறந்தவன். அந்த வலியுஹா மௌலாஹா, நீதான் அதற்கு பொறுப்புதாரி, நீதான் அதற்கு தலைவனாக இருக்கிறாய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஜ்தால துஆ செய்வாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ் பக்கத்துல படுத்து ரசூலுல்லாஹ் கையை தடவுறாங்க, ரசூலுல்லாஹ் காணோம். ரசூலுல்லாஹ் எங்க பக்கத்துல படுத்ததுக்கு ஆளை காணோம்னு சொல்லி அப்படியே கை தடவுறாங்க. தடவி பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளங்கால்ல கை படுது. அப்ப அந்த பொசிஷனை பார்த்தா ரசூலுல்லாஹ் அந்த அவங்க இருந்த பொசிஷனை அவங்க அறிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் சஜ்தாவில் இருக்கிறார்கள். அப்ப சஜ்தாவில் இருக்கிறார்கள் எந்திரிச்சு என்னன்னா சஜ்தாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று
கேட்க அவர்கள் முற்பட்ட போது கேட்டார்கள். அவர்கள் அந்த சமயத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்ட துவாவை அவங்க கேட்கிறாங்க. அதான் இந்த துவா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா மௌலாஹா. தஹஜ்ஜுடைய நேரத்துல சஜிதாவுல, யா அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவுக்கு நீ தக்வாவை தா என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு துவா திருமிதி மற்றும் முஸ்லிம் இடம்பெறுகின்றது. அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கக்கூடிய துவாக்கள் ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் ஹிதாயத்தை கேட்கிறேன், வத்துகா இறையச்சத்தை வேண்டுகிறேன், வல் அஃபாஃப அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, கற்பை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதாவது சுய பாதுகாப்பு. சரியான பொருள் சுய பாதுகாப்பு. போதும் என்ற மனசு, இதையும் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. சுய கட்டுப்பாடு. வல் அஃபாஃப் என்பது சுய கட்டுப்பாடு. நான் உன்னிடத்தில் அல்லாஹ் நேர்வழியையும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் போதும் என்ற மனசையும் நான் கேட்கிறேன் அல்லாஹ்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டிருக்காங்க. அடிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான துஆவை செய்தார்கள். மஜ்லிஸ்ல ஒரு கூட்டத்துல ஒரு ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா, சஹாபாக்கள் கூடி பேசினாங்கன்னா, அந்த மஜ்லிஸ்ல எழுந்து போகும் பொழுது ஒரு துஆ செய்திருக்கிறார். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قلما كان رسول الله صلى الله عليه وسلم يقوم من مجلس حتى يدعو بهذه الدعوات لاصحابه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலிருந்து எழுந்து போனால் தன்னுடைய தோழர்களுக்காக இந்த துஆவை செய்யாமல் எழுந்து போவது மிக மிக குறைவு என்று சொல்றாங்க. ஒரு மஜ்லிஸ்ல இருப்பாங்க, அந்த மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்து போகும்போது தன்னுடைய தோழர்களுக்காக இந்த துஆவை செய்யாமல் அவர்கள் எழுந்து போவது மிக மிக குறைவு என்று சொல்லிட்டு அந்த துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு உன்னுடைய ஹஷ்யத் என்ற அச்சத்தை தருவாயா, பயத்தை தருவாயா. அந்த பயம் என்ன செய்யும்? உன்னை பற்றிய பயம் என்ன செய்யும்? மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசியதிக். எங்களுக்கும் உனக்கு நாங்கள் மாறு செய்வதற்கும் இடையில் தடையாக இருக்கும். என்ன அற்புதமான துஆ பாருங்க. நீங்க தக்வா தங்கன்னா, அந்த தக்வா எங்களுக்கு உனக்கு மாறு செய்யக்கூடிய அந்த நிலை இருக்குது, அதுக்கு நடுவுல தடையாக இருக்கும். அதான் எங்க பாவம் செய்ய தூண்டாது, இன்னும் பாவம் செய்ய விடாது, உனக்கு மாறு செய்ய விடாது. அப்படிப்பட்ட தக்வா எங்களுக்கு தாயார் தான் கேட்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, وَمِنْ طَاعَتِكَ مَا تُبَلِّغُنَا بِهِ جَنَّتَكَ. யா அல்லாஹ், எது உன்னுடைய சொர்க்கத்துக்கு எங்களை கொண்டு செல்லுமோ, எது உன்னுடைய சொர்க்கத்தை கொண்டு செல்லுமோ, உன் சொர்க்கத்தை வரை கொண்டு போய் சேர்க்குமோ, அப்படிப்பட்ட உன்னுடைய இத்தாஅத், உனக்கு கட்டுப்படுதல், உனக்கு கட்டுப்படுதல் எங்களுக்கு வழங்குவாயாக. وَمِنَ الْيَقِينِ مَا تُهَوِّنُ بِهِ عَلَيْنَا مَصَائِبَ الدُّنْيَا. யா அல்லாஹ், எதை கொண்டு நீ எங்களுக்கு இருக்கக்கூடிய முசீபத்துகள் எல்லாம் இலகுவாக ஆக்குவாயோ, அப்படிப்பட்ட யகீன், உறுதியை தந்தருவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நீண்ட துஆ. நமக்கு தேவையான அம்சம் இதுதான். ரசூல் அப்படி கேட்டிருக்காங்க, அதாவது எதை கொண்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் எல்லாம் நீ இலகுவாக ஆக்குவாயோ, அப்படிப்பட்ட யகீன், உறுதியை தருவாயாக. அதாவது அல்லாஹ் நாடியதுதான், அதை மாற்றம் இருக்காது. அல்லாஹ் எதை நாடி இருக்கிறான் அதான் எங்களுக்கு இல்லாம கத்தப்பா. அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதியிருக்கிறானோ அதுதான் நிச்சயமாக கிடைக்கும். அது அல்லாம எதுவும் மாற்றமா கிடைக்காது, அது மாற்றம் இல்லையா? அப்ப இந்த எண்ணம் நமக்கு வேணும். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் காரியங்கள் எல்லாம் லேசாக்கிடுவான். நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள் இந்த எண்ணம் இல்லாம இருக்க போய் தான் நம்ம புறப்பிட்டு இருக்கோம். அல்லாஹ் நாடி நடந்தது, அவன் எழுதிய தவிர வேறு எதுவும் எங்களுக்கு அண்டாது தீண்டாது என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இலகுவாக ஆகிவிடும். இந்த மாதிரி வேதனைகள், சோதனைகள், கஷ்ட நஷ்டங்களை ஏன் நம்ம புலம்பிக்கொண்டு
ஒரு அதை வந்து பெருசாக கருதி கொண்டு அல்லாஹுவையே சில சமயங்கள்ல ஏசக்கூடிய நிலை நமக்கு ஏன் ஏற்படுதுன்னா இந்த விஷயத்துல உறுதி இல்லாம தான். அல்லாஹ் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை கேட்கிறோடு சேர்த்து இதை கேட்கிறாங்க, அல்லாஹ் நீ எதை கொண்டு எங்க வரக்கூடிய இந்த பலாய் முசீபத்துகள் ஆபத்துகள் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நீ இலகுவாக ஆக்குவாயோ, அந்த லேசாக ஆக்குவாயோ, அப்படிப்பட்ட உறுதியை எங்களுக்கு தந்துவாயாக சொல்ல கேட்கிறாங்க. இல்ல இது வந்து கவனிக்க வேண்டியது ஹஷ்யத் என்ற அந்த பயம். அதே போன்று இன்னும் ஒரே ஒரு துவா மட்டும் இருக்காது, அது நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதே போன்று சாயிப் பின் மாலிக் என்ற ஒரு தாபி அறிவிக்கிறார்கள், சல்லா பின் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஸலாத்தன், ஒருமுறை அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். ஃபஅவுஜஸ, அந்த தொழுகையை சுருக்கி விட்டார்கள். ஃபகால லஹு பஅதுல் கௌம் லகத் கஃபஃப்த அவ் அவுஜஸ்த ஸலா. அப்போ ஒரு சில பேர் தொழுகைக்கு பிறகு அம்மாட்ட சொல்றாங்க, அம்மார் அவர்களே நீங்க வந்து தொழுகையை சுருக்கி விட்டீர்களா அல்லது குறைத்து விட்டீர்களா, அதாவது சுருக்கி விட்டீர்களா, தொழுகை நீங்க சுருக்கி விட்டீர்களா அல்லது லேசாக மிகவும் சீக்கிரமா தொட்டு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப ஃபகால் அம்மார் பின் சொல்றாங்க, ஃபகா அம்மா அலா ذلك فقد دعوت فيها بدعوات سمعتهن من رسول الله صلى الله عليه وسلم. இல்லையே நான் சுருக்கலாம் இல்லையே, நான் அதுல வந்து எந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேனோ அந்த துவாவை நான் செய்தேனே, அந்த அது நீண்ட துவா, அது அந்த துவா நான் செய்தேனே, அந்த அளவுக்கு நான் வந்து தொழுகை நீட்டா தொலை வச்சிருக்கேன் இந்த கருத்தை சொல்றாங்க. அந்த அந்த நீ சொல்ல அந்த அந்த இடங்கள்ல வந்து அந்த தொழுகையில வந்து ரசூலுல்லாஹ்விடம் வந்து எதை நான் கேட்டேனோ அந்த துவாவை அல்லவா நான் ஓதினேன் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்போ அவங்க எழுந்து செல்லும் பொழுது ஃபலம்மா காம, அவர் எழுந்து செல்லும் தபியாஹு ரஜுல மின் கௌம் ஃபஸஅலஹு துஆ, ஒரு மனுஷன் எழுந்து அந்த கேள்வி கேட்டவர்கள் ஒரு மனுஷன் எழுந்து போய் அவர் பின்தொடர்ந்து போய், அப்போ அம்மார் அவர்களே அந்த துஆ என்ன, ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துஆ என்ன நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க அந்த துஆ சொல்றாங்க, அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப் வ குதரத்திக அல் ஹல்க், யா அல்லாஹ் உன்னுடைய மறைவான ஞானத்தை கொண்டும் உன்னுடைய படைப்பினங்கள் மீது உன்னுடைய அந்த ஆற்றல் வல்லமை கொண்டும் நான் கேட்கிறேன். அஹீனி மா அலிம்தல் ஹயாத கைரல்லி, எனக்கு எதுவரை என்னுடைய உயிர் வாழுதல் உலகத்தில் எனக்கு சிறந்தாக இருக்குமோ அதுவரை என்னை உயிர் வாழச் செய். வைதா அலிம்தல் வஃபாத கைரல்லி வதஃபனி அஹீனி அஹீனி மா அலிம்தல் ஹயாத கைரல்லி, எதுவரைக்கும் என்னுடைய உயிர் வாழ்தல் எனக்கு சிறந்தாக இருக்குமோ அதுவரைக்கும் என்னை உயிர் வாழச் செய். வதஃபனி இதா அலிம்தல் வஃபாத கைரல்லி, எப்பொழுது எனக்கு வஃபாத் மௌத்து தான் சிறந்தது என்று நீ அறிவாயோ அப்பொழுது எனக்கு மௌத்தை கொடுப்பாயாக, என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஹஷ்யத்தக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா கேட்கிறான். யா அல்லாஹ் மறைவிலும் வெளிப்படையாகவும் உன்னுடைய ஹஷ்யத்தை தந்துள்வாயாக, மறைவாக அதாவது மறைவிலும் நேரடியாகவும் உன்னுடைய பயத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்ல கேட்கிறாங்க. மறைனா என்ன, அதாவது மக்களை விட்டு மறைஞ்சிருக்கும் போது, மக்களோடு மறைஞ்சு தனியாக இருக்கும் பொழுதும் உன்ன பயப்படணும், மக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உன்னை என்ன பயப்படணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறா. தொடர்ந்து நிறைய விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது இது ஒரு நீண்ட துவா. நமக்கு தேவையானது ஹஷ்யா, அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயத்தை ரசூலுல்லாஹ் அழகாக கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யத்தக பில் கைபி வஷ்ஷஹாதா, அல்லாஹ் மறைவிலும் வெளிப்படையாகவும் என்சி உன்னுடைய ஹஷ்யத் என்ற அந்த பயத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க என்று சொன்னால், இப்ப இந்த தக்வா எந்த அளவுக்கு மிக முக்கியமான அடிப்படை விஷயமாக என்பதை நான் இதை வெளிக்கொள்ள முடிகிறதா இல்லையா? அப்போ மனிதன் பாக்கியசாலியாக ஆக வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்திலும் பாக்கியசாலியாக மாறி வாழ்ந்து மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய அமல்களை எடைப்படக்கூடிய அந்த தராசிலே அவனுடைய அமல்கள் கனமுடையதாக ஆகி அங்கேயும் பாக்கியசாலியாக மாறி அல்லாஹ்வுடைய நற்குடியை பெறக்கூடிய ஒரு மனிதனாக திகழ்ந்தான் என்றால் அதுதான் நற்பாக்கியசாலி, அதுதான் நற்பாக்கியசாலி. கிஃப்லைன் யூத்திக்கும் கிஃப்லைன் என்று சொல்லப்பட்ட விஷயத்துக்கு விரிவாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யூத்திக்கும் கிஃப்லைன் என்று சொன்னால் ரெண்டு கூலி, ஒண்ணு உலகத்துல இன்னொன்னு மறுமையில. இந்த உலகத்திலும் கூலி கொடுக்கப்படுகிறான், மறுமையிலும் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதாக அதனுடைய பொருள். ஆகவே பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நற்பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்களை என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அல்லாஹும் அவருடைய தூதர் ரெண்டு பேரையும் நம்ம பற்றி பிடிக்க வேண்டும்.
உலகத்தை மட்டும், உலகத்துக்கு கிடைக்கிற வெகுமதி அது மட்டும் நம்ம பெரியதாக கருதி இந்த உலகத்தை அற்ப சுகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தான் மிக முக்கியமான ஒன்றாக கருத வாழும் பொழுது அது கிடைச்சிரும், உலகம் கிடைச்சிரும். ஆனா மறுமையில் எந்த ஒரு பாக்கியம் இருக்காது என்பதை நீங்களும் நானும் விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நாம் வாழ வேண்டும். அதுக்குண்டான நற்பாக்கியத்தை, அதுக்குள்ள தௌஃபீக்கை, நற்கிருபையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு செய்தல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين